குட் மார்னிங். விடிய காலையில் 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து கோபிநாத சுவாமி கோயிலுக்கு தான் போகிறோம், திண்டுக்கல். ஒவ்வொரு வருஷம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலாம் போவோம். லாஸ்ட்டு 7 இயர்ஸாக போகவே முடியல. பாப்பா பிறந்த நேரம் இந்த டைம் போயிருக்கோம். இன்றைக்கி அப்பா வந்து மொட்டை போட்டார். பாப்பா தூங்கிட்டே தான் வந்தா. அங்கே வந்து ரீச் ஆனதுமே அவள் எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு புது இடமா இருக்குன்னா சுற்றி முற்றி திரு திருன்னு முழிச்சிட்டே இருந்தா. அப்புறம் அவளுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டேன். மார்னிங் 6:00லாம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாலியாக பேசிகிட்டே ஏறினால பாதி மலை ஏறிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஏறவே முடியல. அதுவும் லாஸ்ட்டு இப்போ ஒரு 10 படிக்கட்டு வந்து செங்குத்தாக இருந்துச்சு. சத்தியமாக ஏறவே முடியல எனக்கு. அதுவும் சி செக்ஷன் பண்ணனாலே என்னன்னு தெரியல, ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னால் தனியாகவே மலை ஏற முடியல. இதில் பாப்பாவை தூக்கிட்டு சத்தியமாக ஏறிடவே முடியாது. எப்படியோ அக்ஷோட அப்பா, தாத்தா, பெரியம்மா, அத்தை எல்லோரும் தூக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் தனியாக ஏறி வந்துட்டேன். அவங்களாம் ஸ்பீடாக ஏறி முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் ஸ்லோவாக பின்னாடி வந்தேன். மேலே போய் கோவில் போனதுக்கப்புறம் தான் பாப்பாவே பார்த்தேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை அவளை. அது அவளுக்கு புது இடனால அவ்வளோ ஜாலியாக இருந்தா. என்னை கண்டுக்கவே இல்லை. ஃபீட் பண்ணும்போது மட்டும் தான் என்கிட்ட வந்தா. ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணா. அங்கே வரவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறது, அவங்கக்கிட்ட போகிறது அப்படின்னு ஜாலியாக இருந்தா பாப்பா இன்றைக்கி. அப்புறம் சாமி கும்பிட்டு ஒரு 8:30லாம் கீழே இறங்கிட்டோம். அடுத்து பழனிக்கு தான் போனோம். அங்கே வந்து ஃபோன் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வண்டியிலேயே மொபைலில் வச்சுட்டு போயிட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, சரியாக முருகரை கூட சரியாக பார்க்கல. ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசல். பாப்பாவை எங்கேயாச்சும் அடிபட்டுருமோ, பாப்பாவை ஏதாச்சும் தள்ளி விட்டுருவாங்களோ, பாப்பாவை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயத்துலேயே அவளே தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரியாக முருகரை பார்த்து சாமி கும்பிடவே இல்லை. ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது கூட தெரில. ஆனால் பழனி ஏறவே முடியல. ஏற ஏற ஸ்டெப் வந்துக்கிட்டே இருக்குது. கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வேர்க்குது. ரொம்ப தண்ணி தாகம் ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. எனக்கு சி செக்ஷன் ஆனதுனாலே என்னன்னு தெரில. 6 மந்த் தானே ஆச்சு. அதனால் 2 மலையும் ஒரே நாளில் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏறினா தெரியாது. ஒரே நாளில் 2 மலையும் ஏறி இறங்கியிருக்கேன். அதனால் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதுவும் ஃபீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எப்படியும் தனியாக இப்போ வண்டியில் போனோம்னா பிரச்சனையே இல்லை. அதுவே பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பழனியில் அடிவாரத்தில் ஃபீட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ரூம்லாம் ஒதுக்கியிருக்காங்க. பட் மேலே எதுவுமே இல்லை. நானும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு பக்கமாக திரும்பி தான் நான் ஃபீட் பண்ணேன். அங்கேயும் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வெளியே வந்துட்டோம், வேறு வழி இல்லை. பாப்பாவுக்கு நான் வந்து வண்டியில் போய் தான் ஃபீட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவளுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் அங்கேயே ஃபீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்படி தான் இந்த டே போச்சு. ஆனால் சமத்தா அமைதியாக இருந்துட்டா. அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் இருந்தா. என்னை கண்டுக்கவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.